நியாயம் தீர்க்கிற ஆவியினால கிறிஸ்துவின் சரீரம் கொஞ்ச நாளா பாதிக்கப்பட்டிருக்கு. அது சாதாரணமாயிற்று. நியாயம் தீர்க்கிறது சரியானது அப்படின்னு ஏற்றுக்கொள்ளப்படுது. நீதியான நியாய தீர்ப்பு சரியானது அப்படின்னு பார்க்கப்படுது. இதனால நிறைய பேர் சபைகளை விட்டு போயிட்டாங்க. நிறைய பேர் கிறிஸ்தவர்களை விட்டு போயிட்டாங்க. நியாயம் தீர்க்கிறதுனால மக்களை மாற்ற முடியாது. அரசியலா இருக்கலாம், பாவம் செய்யற மனிதர்களா இருக்கலாம், அவங்களிடத்துல வெளிப்படையான வெறுப்பையும் நியாய தீர்ப்பையும் காட்டுறதுனால அவங்கள மாற்ற முடியாது. தேவனுடைய அன்பு தான் மனம் திரும்புதலை கொண்டு வரும். இந்த நியாயம் தீர்க்கிற விஷயம் உண்மையிலேயே வெறுப்பானது. தேவனுடைய தயவு தான் மனம் திரும்புதலை கொண்டு வரும். நீங்க வித்தியாசமா இருக்கும்போது, உண்மையான வெளிச்சமா இருக்கும்போது, அன்பை காட்டும்போது, வெறுப்பை காட்டாம நியாயம் தீர்க்காம பிரகாசமான உங்க வெளிச்சத்தை மட்டும் காட்டி அன்பை காட்டும்போது மனம் திரும்புதல் வரும். இப்படிதான் ஜனங்கள் இயேசு கிட்ட வருவாங்க. இப்படிதான் ஒவ்வொருத்தரா சபைக்கு வர ஆரம்பிப்பாங்க. உலகத்துல இருக்கிற ஜனங்கள் நம்மளை பார்த்து இவங்க நியாயம் தீர்க்கிறவர்கள் இல்ல, அன்பானவர்கள்னு பார்க்கிற நேரம் இது. எப்போ கிறிஸ்துவின் சரீரம் தூய்மையா இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு வெளிச்சத்தை பிரகாசிக்குதோ, அன்பை காட்டுதோ, அப்போதான் தொலைந்து போனவர்கள் ஈர்க்கப்படுவாங்க. இப்படிதான் அறுவடைகளை கொண்டு வர முடியும்.